பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நமக்கு தேவையான 2 விஷயங்கள், ஒன்று ஜெபமும், இன்னொன்று வேத வாசிப்பும். இன்றைக்கு நாம் ஜெபத்தை குறித்தான ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, தேவனை நோக்கி கதறி, தன்னுடைய மன்றாட்டுகளை, தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். அதில் ஒரு வசனமாக, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சங்கீதம் 86:3 இந்த வசனம் காணப்படுகிறது. ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவன் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஒவ்வொரு கஷ்டமான வேளைகளிலும், அவனுடைய ஒவ்வொரு சந்தோஷமான வேளைகளிலும் அவன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாக காணப்படுகிறான். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சீஷர்களும் கூட ஆண்டவரிடத்தில் இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அவருடைய சீஷர்கள் கூட தேவனிடத்தில் வந்து, நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள். ஜெபம் நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே, அனுதின கிறிஸ்துவ ஜீவிதத்திலே வளருவதற்கு தேவையான ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜெபம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், பாவத்தோடு கூட ஒரு மனிதன் ஜெபம் பண்ண முடியாது. இது சங்கீதம் 66:18வது வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அக்கிரம சிந்தையோடு கூட ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் எதையாவது கேட்டு பெறலாம் என்றால் அது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. சங்கீதத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சுத்த இருதயத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை தேவன் விரும்புகிறார். சுயநலம் இல்லாமல் நான் ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். சுயநலம் இல்லாமல் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. யோபுவினுடைய ஜெபமும் கூட தன்னுடைய நண்பர்களுக்காக இருந்தது. அவனுக்காக கூட அவன் ஜெபம் பண்ணவில்லை. அவனுடைய அவ்வளவு சிறையிருப்பு இருந்த போதிலும், அவனுக்கு பாடுகளும் பிரயாசங்களும் இருந்த போதிலும் கூட அவனுடைய நண்பர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணும் போது அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. 3வதாக, விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும் போது நாம் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறதை வேதம் நமக்கு போதிக்கிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக்கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்கக்கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணும் போது, விசுவாசத்தோடு கூட நாம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கும் போது அவர்கள் நாள்தோறும் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். ஜெபம் செய்து அவருடைய காரியங்களை அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் வரும்போது நாம் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்வதற்கு ஜெபம் நமக்கு ஒரு முக்கிய தேவையாக, நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை முன்னோக்கி செல்வதற்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்வதற்கு ஜெபம் ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. ஆகவே நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். நம்முடைய தேவைகளையும் நம்முடைய சந்தோஷங்களையும் தேவனோடு கூட பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.